ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரியோவில், அதாவது கிரியோவில் ரெக்டாங்கிள் எப்படிலாம் கொண்டு வர முடியும், நமக்கு எந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெக்டாங்கிளில் நமக்கு எந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேலேயே வந்து நமக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, லைனு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஆர்க், எலிப்ஸ், எவ்ரிதிங். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி லைன் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ரெக்டாங்கிள் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஆப்ஷனில் எத்தனை டைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிளில் நமக்கு 4 டைப் கொடுத்துருக்காங்க. கார்னர், ஸ்லாண்டர்ட், சென்டர், பேரலோகிராம். இந்த 4 ஆப்ஷனுமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது கார்னர் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா, கார்னர் ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு நமக்கு ரெண்டு பாயிண்ட்டு வேணும். ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இன்னொன்று எண்டு பாயிண்ட்டு. அதாவது ஒரு 0 டிகிரிலேருந்து அந்த ரெக்டாங்கிளை ஆங்கிளாக போடுறதுக்கு நம்ம இந்த ஸ்லாண்டர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்லாண்டர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 3 வேணும். ஒன்று ஸ்டார்ட்டு, இன்னொன்று எண்டு, இன்னொன்று பர்டிகுலர் ஆங்கிள். எந்த ஆங்கிளில் நமக்கு அந்த ரெக்டாங்கிள் வேணும் அப்படிங்கிறது அந்த இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர் ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைமென்ஷன் மட்டும் தான் வேணும். அதாவது சென்டர் பாயிண்ட்டு அண்டு எண்டு பாயிண்ட்டு இருந்தால் போதும். அடுத்தது அதே பேரலோகிராமுக்கு வந்து நமக்கு டோட்டலாக 4 வேணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கார்னர் ரெக்டாங்கிள் எப்படிங்கிறத பார்க்கலாம். கார்னர் ரெக்டாங்கிள் எப்போவுமே நமக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்டு பாயிண்ட் இருந்தாலே போதும். ஸோ இப்போ நான் கார்னர் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் லெஃப்ட் கிளிக் கொடுத்தாக்கல நமக்கு ரெக்டாங்கிள் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நான் எண்டு பாயிண்ட் கொடுக்கணும் இங்கேயும். அதாவது நமக்கு ரெக்டாங்கிள்னால பார்த்தீங்கன்னா வித்து அண்டு லென்த்து தான் வந்து நமக்கு ரெக்டாங்கிள். எண்டு பாயிண்ட் கொடுக்குறேன். எண்டு பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எனக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. குறிப்பிட்ட டைமென்ஷனில் கிடச்சிருக்கு. அதாவது 6.33, 3.34 கிடச்சிருக்கு. இப்போ நான் அடுத்து செகண்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லைன் வந்து 0 டிகிரி. இந்த 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி ரொட்டேஷனில் வந்து நம்ம வந்து வரைகிற ஒரு ரெக்டாங்கிள் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்கிள். ஸோ நம்ம சென்டர் பாயிண்ட்டு, அதாவது 0 டிகிரிலேருந்து குறிப்பிட்ட ஆங்கிளில் எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருக்கு. எனக்கு அதாவது பர்டிகுலராக ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா இங்கே நம்ம ஆங்கிளை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆங்கிள் கொடுக்கல, சம்டைம்ஸ் வந்து ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்லாண்டர்ட் ரெக்டாங்கிள் யூஸ் ஆகுது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு 3 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்டு பாயிண்ட்டு ப்ளஸ் ரொட்டேஷனல் ஆங்கிள் 3 பாயிண்ட் தேவை ஸ்டாண்டர்ட் வரைகிறதுக்கு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்டர் ரெக்டாங்கிள் எப்பவுமே நமக்கு 2 பாயிண்ட் தான். அதாவது சென்டர் பாயிண்ட், எண்டு பாயிண்ட். ஸோ சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் எண்டு பாயிண்ட் கொடுத்தாலே போதும், ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சி. நீங்கள் சென்டர் பாயிண்ட், அதாவது சென்டர் ரெக்டாங்கிள் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காட்டும் அந்த ரெக்டாங்கிளில். சப்போஸ் நீங்கள் பிளெயினாக ஒரு கார்னர் ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்கிளோ வேறு ஏதோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காட்டாது. ஸோ இது ரெண்டுக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த ரெக்டாங்கிள் நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேரலோகிராம், இந்த ரெக்டாங்கிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பேரலோகிராம் ரெக்டாங்கிள் நம்ம எப்படி வரையாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நமக்கு இருக்குது, சென்டராக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போது நமக்கு எண்டிங் பாயிண்ட் வேணும். ப்ளஸ் வந்து இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ கார்னர், ஸ்லாண்டர்ட், சென்டர் இது 3மே நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இதோட ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வித்தோட லென்த்தோட ஆங்கிள் வந்து நமக்கு எப்போவுமே 90 டிகிரியாக இருக்கும். அதாவது ரெக்டாங்கிள்னால 90 டிகிரியாக இருக்கும். சப்போஸ் அந்த 90 டிகிரியில் உங்களுக்கு ஏதோ சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த பேரலோகிராம் போகணும். இந்த ஆப்ஷன் போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை, எண்டு பாயிண்ட் தேவை, ப்ளஸ் வந்து இதோட ஆங்கிள் தேவை, அதாவது ரெக்டாங்கிளோட ஆங்கிள் தேவை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 0லேருந்து எந்த லெவலில் ரெக்டாங்கிள் வேணும் அப்படிங்கிற ஆங்கிளும் நமக்கு தேவை.
ஸோ இந்த ரெக்டாங்கிள் டூல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.